ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்ருக்கோன்னா, காலையிலேயே நானும் எங்கள் ஃபேமிலி, எங்கள் கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்ரிப்பு தான் பிளான் போட்டிருந்தோம். நாங்கள் மார்னிங் ஒரு 5 o'clockலாம் கிளம்பிட்டோம். குற்றாலத்துக்கு கிளம்பி ஒரு 7 o'clock ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே அங்கே நுங்கு பதினிலாம் இருந்தது ஒரு போகிற கடையில். அதெல்லாம் நல்லா குடிச்சிட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டு ஓல்டு குற்றாலம் பக்கத்தில் போயிட்டோம். போய் நாங்கள் ஒரு 7 o'clock போனனால நல்லா கூட்டமும் இருந்தது. நல்லா தண்ணி வந்துச்சு. நல்லா குளிச்சுட்டு சும்மா அங்கே உள்ள கடைகளில் எல்லாம் அந்த டேட்டூ அதெல்லாம் சும்மா போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து தண்ணி அவ்வளோ ஒன்றும் வராதனால நாங்கள் அப்படியே லீவ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே இப்போ சாப்பிட்லாம். காலையில் ஒரு 9 மணி ஆச்சு குளிச்சுட்டு வர. அப்படியே சாப்பிட்லாம் சொல்லிட்டு அங்கே ஒரு தோப்பு இருந்தது. அங்கே எல்லோரும் ஃபேமிலியாக எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லாவே இருந்தது அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும். நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோமா. நாங்கள் தக்காளி சாதம், தயிர் சாதம், புளியோதரைன்னு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே உட்காந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு மெதுவாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து லீவ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு பாலருவி போகலாம். சரி, குற்றாலம் நம்ம எப்பயும் பார்த்தது தானே, சரி பாலருவி போகலான்னு ட்ரை பண்ணோம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பாலருவி போனேன். நிஜமாகவே சொல்கிறேன், வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் அந்த இது நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடம். இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் சரி, அங்கே உள்ள வியூவும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு பார்க்க. கிளைமேட்டு இந்த ஜூலை டைமில் நீங்கள் போனீங்கன்னா நிஜமாகவே மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பாருங்கள். நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக போனது தான் இது. ஆனால் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அங்கேவே டிக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும் பாலருவி போகிறதுக்கு. எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நம்மளை ஒரு வேனில் கூப்பிட்டு போவாங்க குளிக்கிறதுக்கு. அங்கே உள்ள ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிட்ஸும் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியாக போனோம். அந்த பஸ்ஸுமே எல்லாம் நல்லா நீட்டாக அழகாக இருந்தது. ஜாலியாக ஃபேமிலியோடு போகும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எப்படி இருக்கும் என்ன எப்படின்னு பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் இறங்கி போன பிறகு வேறு லெவலுக்கு. ஆனால் குரங்கு தொல்லை ரொம்பவே இருந்துச்சு. பக்கத்தில் சுற்றிக்கிட்டே வந்தது. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. நம்ம கையில் எதுவும் ஸ்நாக்ஸ் கொண்டு போயிட்டோன்னா அவ்வளோதான், அது கண்டிப்பாக நம்ம பின்னாடியே வந்துடுது. அதனால் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துலையே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களே பஸ்ஸில் இறக்கி விட்டுருவாங்க. நம்ம போய் ஃபால்ஸில் குளிச்சுட்டு திருப்பி வர்றதுக்கும் ரிட்டன் அவங்க ஏற்றி இது பண்ணிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களும் ஆனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் தூரம் நாங்கள் அப்படியே ஃபேமிலியோடு போனனால நல்லா பேசிட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் மேலே வியூ அந்த ஃபேமிலியாக குளிக்கிறதுக்கு கீழே கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா தண்ணி ஓவர் ஃப்ளோவாக இருக்கிறதுனால கீழே குளிக்கிற மாதிரி இடம் இருக்குது. ஆனால் மேலே போய் நம்ம பார்த்து வியூ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே வரைக்கும் போய் நாங்களாம் பார்த்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் இருந்தோம். எங்கள் அம்மா அப்பாலாம் வரல, கீழே இருக்கோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு நாங்களாம் நல்லா ஜாலியாக மேலே போய் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா அந்த வியூவை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். நம்ம என்ன தான் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிஜமாகவே சொல்கிறேன், வேறு லெவல் ஃபீலிங்கு. நம்ம அந்த ஹையில் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் அந்த நேச்சராக அந்த ரசிக்கும்போது அதோட ஃபீலே வேறு லெவல். நாங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி ஃபேமிலியோடு குளிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. கீழே சரியான ஆட்டம்தான். அங்கேயும் தண்ணி நல்லா வந்துச்சு, ஃபோர்ஸ் நல்லா வந்துச்சு. நம்ம பார்த்து ஆனால் குளிக்கணும், கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். சுற்றி குரங்கு அது மாதிரி தான் இருந்தது. நாங்கள் நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு கசின்ஸோடு ஆட்டம் போட்டுக்கிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு டைம் போனதே தெரில. ஈவினிங் 5 o'clock வரை அலோவ் பண்ணுறாங்க. நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு வந்துடலாம். ரிட்டனும் அவங்களே இறக்கி விட்ருவாங்க. நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு மெதுவாக ட்ராவல் பண்ணி கீழே அந்த வியூலாம் பார்க்கும்போதே அந்த பஸ்ஸில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சீட் கிடச்சனால அது நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸு அப்படியே நேரில் அப்படியே பக்கத்தில் பார்க்குற மாதிரி ஒரு வியூ நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங்காக அது எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு அப்படியே நாங்கள் எப்போயுமே குற்றாலம் போனால் பார்டர் கடைக்கு போகாமல் இருக்கவே மாட்டோம். பார்டர் கடையில் போய் புரோட்டா சாப்பிட்டுட்டு சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஃபேமிலியோடு நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே ரிலீவ் ஆகிட்டாச்சு. அப்படியே கிளம்பி எங்களோட ஒரு நாள் ட்ரிப்பை நல்லபடியாக ஹாப்பியாக முடிச்சுட்டு சேஃபாக வீட்டுக்கும் போயாச்சு. தேங்க்யூ, பாய்.